கேட்கிறார். நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் மீன் பிடிப்பீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு அந்த மீனவரும் 4 முதல் 5 மணி நேரம் மீன் பிடிப்போம் என்று சொல்லுகிறார். பிறகு என்ன செய்வீர்கள் என்று கேட்டதற்கு, பிடித்த மீன்களை கொண்டு போய் சந்தைகளில் விற்று வருவோம் என்று சொல்லுகிறார். சரி, மீதமான நேரங்களில் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது, மாலை வேளைகளில் சிறிது நேரம் என்னுடைய மனைவி பிள்ளைகளோடு நான் செலவிட்டு மகிழ்ச்சியோடு இருப்போம், எங்களுடைய பொழுதுகளை போக்குவோம் என்று சொல்லி அவரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது இந்த அறிஞர் மீனவரை பார்த்து இவ்வாறு குறிப்பிடுகிறார். நீங்கள் இவ்வாறு மீன் பிடிக்க சென்றாலும் கூட, அனுதினமும் உழைத்து சம்பாதித்தாலும் கூட, உங்களுடைய குடும்பம் இன்னும் ஏழ்மை நிலையிலேயே இருக்கிறதே. நான் ஒரு வழி சொல்லுகிறேன், அந்த வழியை நீங்கள் கடைபிடித்தால் நிச்சயமாக நீங்கள் நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருக்கலாம். ஒரு நாளைக்கு 3-4 மணி நேரம் என்பது மிக மிக குறைவு. நீங்கள் குறைந்தது 7-8 மணி நேரமாவது உழைக்க வேண்டும், கடினமாக உழைக்க வேண்டும். அதனை கொண்டு இன்னும் பல சம்பாதனைகளை நீங்கள் செய்ய வேண்டும். அதிகமான பணத்தை நீங்கள் பெற்றீர்கள் என்றால் அதை கொண்டு சிறு சிறு சேமிப்பாக செய்து ஒரு படகு ஒன்றை நீங்கள் வாங்கலாம். படகை வாங்கி பல மைல் தூரம் ஆழக்கடலுக்கு நீங்கள் சென்று மீன்பிடி தொழிலை செய்து மீன்கள் அதிகமாக நீங்கள் பெற்றுக்கொண்டு வந்து அதனை விற்று அதிகமான பணத்தையும் பொருளையும் நீங்கள் சம்பாதிக்கலாம். அவ்வாறு நீங்கள் சம்பாதித்து மிகப்பெரிய பணக்காரராக மாறி நல்ல ஒரு வீடு கட்டலாம், கார் என்று வசதி வாய்ப்புகளோடு நீங்கள் வாழலாம் என்று அந்த அறிஞரானவர் இந்த ஏழை மீனவரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது மிகவும் எளிமையான இந்த மீனவர் அந்த அறிஞரை பார்த்து கேட்கிறார், ஐயா, இவற்றிற்கெல்லாம் எவ்வளவு காலமாகும் என்று கேட்கிறார். குறைந்தது 25 ஆண்டுகளாவது நீங்கள் உழைக்க வேண்டும். அப்படி உழைத்தால்தான் இந்த இலக்கை நீங்கள் அடைய முடியும், இவ்வளவு மகிழ்ச்சியோடு நீங்கள் வாழ முடியும் என்று அவர் சொல்லுகிறார். ஐயா, நான் எதற்காக 25 ஆண்டுகள் என்னுடைய மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் சந்தோஷத்திற்கும் காத்திருக்க வேண்டும்? இப்பொழுதே நான் மகிழ்ச்சியோடு தான் இருக்கிறேன், இப்பொழுதே நான் நிம்மதியோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு துக்கமோ கவலையோ எதுவும் இல்லை. குறைவான மீனை பிடித்தாலும் நிறைவோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அந்த அறிஞருக்கு அவர் ஒரு சவுக்கடி கொடுத்து அனுப்பினாராம். அன்பிற்குரியவர்களே, எவ்வளவு ஆண்டுகள் வாழ்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் மிக மிக முக்கியமானது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 100 ஆண்டுகள் வாழவில்லை, 50 ஆண்டுகள் வாழவில்லை, வெறும் 33 ஆண்டுகள் வாழ்ந்தார். இன்றைக்கு பல கோடி மக்களுடைய மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வமாக இருக்கிறார். வெறும் 33 ஆண்டுகள் தான். நம்முடைய இந்திய திருநாட்டிலும் பலரை பெருமைப்பட நாம் பேசிக் கொண்டு